ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரயில்வே சீரிஸ் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். மைசூர்லேருந்து செங்கோட்டைக்கும் செங்கோட்டையிலேருந்து மைசூருக்கும் இருக்கக்கூடிய இப்போ புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மைசூர் டு செங்கோட்டை அப்படிங்கும்போது நமக்கு நம்ம பெங்களூர், சேலம் இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே போகாமல் நம்ம அவுட்டர்லேயே மைசூர்லேருந்து சாம்ராஜ் நகர், சக்தி, திருப்பூர் இந்த வழியாக நம்ம மதுரையை டச் பண்ணி நம்ம வந்து வரோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓன் வெஹிக்கல் அப்படிங்கும்போது 4 வீலர் அப்படின்னா ஒரு 10 hours 54 minutes, அதாவது ஒரு 11 hours கிட்ட நமக்கு ட்ரெயின் பஸ்ஸு இதில் வந்தால் ஓன் காரில் வந்தால் டைம் ஆகும். இதே நீங்கள் வந்து கொஞ்சம் சிட்டிக்குள்ளெல்லாம் போயிட்டு நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்தீங்கன்னா நியர்பை ஒரு 12 to 13 hours கிட்ட உங்களுக்கு டைம் ஆகும். சரி, இப்போ நமக்கு வந்து இந்த ரூட் வந்து நமக்கு ட்ரெயினில் வரோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரூட்டை விட கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மைசூர்லேருந்து உங்களுக்கு இந்த மதுரை இந்த ரூட்டில் நீங்கள் வரணும் அப்படின்னா டைரக்ட் ட்ரெயின் இருக்காது. நீங்கள் வந்து ஒரு மைசூர்லேருந்து பெங்களூர் அந்த மாதிரி நீங்கள் போய் தான் வர மாதிரி இருக்கும். சரி, இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற இந்த மதுரை டு செங்கோட்டை ட்ரெயினில் எவ்வளோ நேரம் டைம் எடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எந்தெந்த ஸ்டேஷன்லலாம் நிற்கிது எல்லாமே நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மைசூர் டு செங்கோட்டை இந்த ட்ரெயினில் பொறுத்தளவு என்னென்னா வழக்கமாக இருக்கக்கூடிய மாதிரி ஃபஸ்ட்டில் லாஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்லேயும் வந்து SLR கோச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து இருக்கிறதுல வந்து முதல் 2 அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டும் கடைசியில் 4 அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்லீப்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்லி நார்மல் ஸ்லீப்பர் கிளாஸ் அப்படின்னா ஒரு 6 கோச்சஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது A1 ஏசி கோச், ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி அப்படின்னா 2 கோச்சும், அதுக்கப்புறம் வந்து செகண்ட் கிளாஸ் ஏசி அப்படின்னா 2 கோச்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் ட்ராவல் பண்ணி போகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டு. இதே நீங்கள் வந்து ஸ்லீப்பர் கிளாஸில் புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான சீட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரெயின் வந்து என்னைக்கிலேருந்து கிளம்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிபார்ச்சர் அப்படின்னு சொல்லி September 4th அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டிபார்ச்சர் வெட்னஸ்டே அன்னைக்கு September 4th வந்து ஃப்ரம் மைசூரில் இருந்தோம். அதே மாதிரி செகண்டாக வந்து உங்களுக்கு செங்கோட்டையில் வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகிறது வந்து September 8th அன்னைக்கும் வந்து லாஸ்ட் அரைவல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ட்ரெயினோட டைம் டேபிள் நம்ம பார்க்கலாம். இந்த ட்ரெயின் டைம் டேபிள் பொறுத்தளவுக்கு ஸோ மைசூரில் வந்து இந்த ட்ரெயின் வந்து நைட்டு 9:20க்கு இந்த ட்ரெயின் வந்து கிளம்புது. ஸோ 37 km ஸ்பீட் அந்த மாதிரி ஆவரேஜ் ஸ்பீடில் தான் வந்து ட்ராவல் ஆகுது. அடுத்ததாக வந்து 10 இன்டர்மீடியட் ஸ்டேஷனை தாண்டி அடுத்ததாக மாண்டியா அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு நைட்டு வந்து 10:23க்கு வருது. ஸோ 2 நிமிஷம் நிற்கிது. அடுத்ததாக மத்தூர் அப்படிங்கிற ஸ்டேஷனில் ஒரு ஸ்டேஷன் கழித்து இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் உங்களுக்கு 10:45க்கு வருது. 2 நிமிஷம் நிற்கிது. அடுத்ததாக ராமநகரமில் நைட்டு 11:18க்கு வருது. அங்கே ஒரு 2 நிமிஷம் நிற்கிது. அடுத்தது கெஞ்சேரி அப்படிங்கிற ஸ்டேஷனில் நைட்டு 11:50க்கு வருது. அங்கே ஒரு 2 நிமிஷம் நிற்கிது. ஸோ நிறைய இன்டர்மீடியட் நிறைய ஸ்டேஷன்ஸை வந்து இந்த ட்ரெயின் வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அடுத்ததாக வந்து KSR பெங்களூர் சிட்டி, ரொம்ப மெயினான ஒரு ஸ்டேஷன். அந்த ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து 12:30க்கு KSR பெங்களூர் சிட்டி ஸ்டேஷனுக்கு வருது. ஸோ 10 நிமிஷம் வந்து அந்த ஸ்டேஷனில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரெயின் வந்து நிற்கிது. அடுத்ததாக 1:03 இந்த டைமுக்கு வந்து கிருஷ்ணராஜபுரம் வருது. அங்கே ஒரு 2 நிமிஷம் அந்த ட்ரெயின் நிற்கிது. அடுத்தது பங்கார்பேட்டில் அந்த ட்ரெயின் வந்து 1:53க்கு வருது. 1:55க்கு எடுக்கிறாங்க, ஒரு 2 நிமிஷம் நிற்கிது. ஸோ ஆவரேஜாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு குப்பம் அந்த ஸ்டேஷனில் ஒரு 2 நிமிஷம் நிற்கிது. சேலம் ஜங்ஷனில் ஒரு 10 நிமிஷம் நிற்கிது. ஸோ மெயினான ஜங்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே இவங்க வந்து 10 நிமிஷம் இந்த வந்து ட்ரெயின் நிறுத்துகிறாங்க. ஸோ அடுத்ததாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து ஈரோடு வழியாக போகாமல் டைரெக்டாக வந்து நாமக்கல், கரூர் வழியாக போயிடுது. ஸோ இப்போ இருக்கிற புது ரூட் அப்படிங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டைமிங்கு கொஞ்சம் சேவ் ஆகும். ஸோ நாமக்கலுக்கு காலையில் 6:38க்கு வருது இந்த ட்ரெயின். 6:40க்கு இந்த ட்ரெயின் வந்து கிளம்புது. ஸோ நாமக்கல்லிருந்து நீங்கள் செங்கோட்டை போகிறீங்க அப்படின்னா இந்த ட்ரெயின் வந்து பயன்படுத்திக்கோங்க.
அடுத்ததாக கரூருக்கு காலையில் 7:08க்கு வருது, 7:10க்கு வருது. ஸோ நீங்கள் கரூர்லேருந்து நீங்கள் வந்து பெங்களூர் மைசூர்லாம் போகிறவங்களுக்கு இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிட்டன் ட்ரிப்பில் வரும்போது. அடுத்ததாக திருச்சிக்கு காலையில் 9:40க்கு வருது, 9:50க்கு இந்த ட்ரெயின் வந்து நிற்கிது எடுக்கிறாங்க. அடுத்ததாக புதுக்கோட்டை, காரைக்குடி, சிவகங்கை இந்த எல்லா ஸ்டேஷன்லேயுமே உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் நிற்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருச்சி டு புதுக்கோட்டைக்கு 53 நிமிஷமும், புதுக்கோட்டை டு காரைக்குடி 43 நிமிஷமும் டைம் எடுத்துக்கிறாங்க. சிவகங்கைக்கு மதியானம் 12:03க்கு வருது, 12:05க்கு இந்த ட்ரெயின் கிளம்புது. அடுத்ததாக மானாமதுரை ஜங்ஷனில் ஒரு 5 நிமிஷம் நிற்கிது. 12:35க்கு வர இந்த ட்ரெயின் வந்து 12:40க்கு மானாமதுரை ஜங்ஷன்லேருந்து எடுக்கிறாங்க. அடுத்ததாக வந்து அருப்புக்கோட்டை அங்கே வர இந்த ட்ரெயின் வந்து 1:23க்கு வருது. அதாவது மத்தியானம் 1:23க்கு வர ட்ரெயின், அங்கே ஒரு 2 நிமிஷம். விருதுநகரில் ஒரு 2 நிமிஷம், சிவகாசியில் ஒரு 2 நிமிஷம், ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு 2 நிமிஷம், ராஜபாளையமில் ஒரு 2 நிமிஷம். இந்த எல்லா ஸ்டேஷன்லேயுமே உங்களுக்கு ஒரு 20, 15 அந்த மாதிரி டைமிங்கில் உங்களுக்கு வந்து வருது. அடுத்ததாக சங்கரன் கோயிலுக்கு மத்தியானம் 3:20க்கு வருது, 3:22க்கு எடுக்கிறாங்க. அடுத்தது பம்பா கோயில் சந்திங்கிற ஸ்டேஷனுக்கு மதியானம் 3:33க்கு வர ட்ரெயின் 3:35க்கு எடுக்கிறாங்க. அடுத்ததாக கடையநல்லூருக்கு வர இந்த ட்ரெயின் வந்துட்டு 3:47க்கு எடுக்கிறாங்க. அதே மாதிரி 3:49 2 நிமிஷத்தில் எடுக்கிறாங்க. ஸோ தென்காசிக்கு சாயந்தரம் 4:05க்கு வர இந்த ட்ரெயின் 4:07க்கு எடுக்கிறாங்க. கடைசியாக செங்கோட்டைக்கு வந்து 4:50 அதாவது 16:50ங்கிற இந்த டைமுக்கு வந்து இந்த ட்ரெயின் வந்து நமக்கு வந்து கடைசியாக செங்கோட்டை வந்து சேருது. ஸோ 4:50க்கு வர இந்த ட்ரெயின் மொத்தமாக எவ்வளோ நேரம் ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் நைட்டு 9 மணிக்கு அதாவது 9:20க்கு எடுக்கிற ட்ரெயின் வந்து அடுத்த நாள் சாயந்தரம் 4:50க்கு வந்து சேருது. கிட்டத்தட்ட பஸ் ரூட்டை விட டைமிங் ரொம்ப அதிகம்தான். ஆனால் பஸ்ஸில் வரத்துக்கும் நமக்கு ட்ரெயினில் வரத்துக்குமான வித்தியாசங்கள் நிறையா இருக்குது. நமக்கு பஸ்ஸுலேங்கும்போது ஒரு சில அலுப்பு தெரியும், ஒரு டயர்டு தெரியும். ஆனால் மட்டுக்கு ட்ரெயின்லேங்கும்போது அந்த டயர்ட்னஸ் தெரியாது. சரி, இப்போ 4:50க்கு எடுக்கிற இந்த ட்ரெயின் வந்து திருப்பி நம்ம எத்தனை மணிக்கு ரிட்டர்ன் எடுக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயினில் எவ்வளோ ஃபேர் சார்ட் வசூலிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ட்ரெயினில் வந்து உங்களுக்கு மொத்தமாக வந்து 906 கிலோமீட்டர். நீங்கள் பஸ்ஸில் வரும்போது இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயே இல்லை உங்கள் கார்லேயே வரும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 503 கிலோமீட்டர் பார்த்தோமா. இப்போ வந்து 906 கிலோமீட்டர் வருது. ஸோ இந்த ட்ரெயினில் வந்துட்டு உங்களுக்கு 235 ரூபா வந்து ஃபேர் வந்து பேசிக் ஃபேர் வந்து அன்ரிசர்வ் ஃபேர் வந்து வசூலிக்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ரிசர்வேஷன் இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது அதுக்கான சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்ததாக இப்போ நம்ம வந்து செங்கோட்டையிலேருந்து ரிட்டர்ன் வரும்போது இந்த ட்ரெயினுக்கான ஒரு டைம் டேபிள் நம்ம பார்க்கலாம். ஸோ சாயந்தரம் 4:50க்கு இந்த ட்ரெயின் வந்து செங்கோட்டையில் ரீச் ஆன இந்த ட்ரெயின் வந்து திருப்பி வந்து உங்களுக்கு நைட்டு 7:45க்கு கிளம்புது. ஸோ 7:45 கிளம்புற இந்த ட்ரெயின் வந்துட்டு பார்த்திங்கன்னா தென்காசி, கடையநல்லூர், பம்பா கோயில் சந்தி, சங்கரன் கோயில் இந்த எல்லா இடத்துக்குமே வந்து உங்களுக்கு 2 நிமிஷம் நிற்கிது. அடுத்தது ராஜபாளையத்துக்கு அங்கேயும் ஒரு 2 நிமிஷம், ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு 2 நிமிஷம், அடுத்ததாக வந்து சிவகாசியில் ஒரு 2 நிமிஷம், விருதுநகர் ஜங்ஷனில் ஒரு 2 நிமிஷம், அருப்புக்கோட்டையில் ஒரு 2 நிமிஷம் கழித்து மானாமதுரைக்கு வந்து நைட்டு வந்து 11:15க்கு வருது இந்த ட்ரெயின். 11:20க்கு எடுக்கிறாங்க. ஸோ அங்கே தான் அடுத்தபட்சம் ஒரு 5 நிமிஷம் நிற்கக்கூடிய ஸ்டேஷன் அப்படின்னா இதுதான். ஸோ நீங்கள் வந்து ட்ரெயினில் வரும்போது நீங்கள் வெளியே வாங்கி சாப்பிடணும், ஏதாவது நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முதல் ட்ரெயினில் ஏறின முன்னாடியே நீங்கள் சாப்பிட்டுக்கிறதுங்கிறது பெட்டர். இல்லை உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு டைமிங்க்கு நீங்கள் ஒரு 8 o'clock அந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா எல்லா கோயில்லையுமே வந்து உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டேஷன்லேயுமே உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் நிற்கிது ட்ரெயின். ஸோ நீங்கள் வந்து பெட்டர் நீங்கள் ஃபுட்டுக்கு கரெக்டான டைமிங்கில் உங்களுக்கு ட்ரெயினில் நீங்கள் வெளியே வாங்கிக்கலாம், இல்லை ஹோட்டலில் உள்ள சாப்பிட்டுக்கலாம். அடுத்ததாக சிவகங்கை அப்படிங்கிற ஸ்டேஷனில் நைட்டு 11:45க்கு வருது. அடுத்ததாக காரைக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 12:15க்கு வருது.
கிளம்புறது வந்து 12:17க்கு கிளம்புது. ஸோ உங்களுக்கு புதுக்கோட்டையிலே அதே மாதிரி நைட்டு 12:48க்கு வருது, 12:50க்கு எடுக்கிறாங்க. திருச்சி ஜங்ஷனுக்கு நைட்டு 2 மணிக்கு வருது. நீங்கள் திருச்சியிலேருந்து பெங்களூர் அதுக்கப்புறம் மைசூர் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரெயினை வந்து பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக கரூர் ஜங்ஷன், நாமக்கல் இதெல்லாம் தாண்டி எல்லா ஸ்டேஷன்லேயும் வரும்போது அதே 2 நிமிஷம்தான். சேலத்துக்கு காலையில் விடிய காத்தில் 4:50க்கு இந்த ட்ரெயின் வந்து சேருது. 10 நிமிஷம் கழித்து 5:50க்கு இந்த ட்ரெயின் திருப்பி ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. அடுத்தது குப்பம்க்கு 7:58க்கு வருது. பங்கார்பேட்டு 8:40, 8:42க்கு எடுக்கிறாங்க. அடுத்தது கிருஷ்ணராஜபுரம் தாண்டி கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு இந்த ட்ரெயின் வந்து 10:50க்கு வந்து சேருது. 10 நிமிஷம் கழித்து 11 மணிக்கு எடுக்கிறாங்க. அடுத்ததாக கெஞ்சேரி, ராமநகரம், மத்தூர் இந்த எல்லா ஸ்டேஷன்லேயுமே உங்களுக்கு 2 நிமிஷம் நிற்கிறாங்க. அடுத்தது மாண்டியாலே அதே மாதிரி 2 நிமிஷம் கழித்து மைசூர் ஜங்ஷனில் 2:20க்கு இந்த ட்ரெயின் வந்து, அதாவது 14:20, 2:20க்கு இந்த ட்ரெயின் வந்து சேருது. ஸோ இந்த ட்ரெயினை வந்து நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்குவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறையா ரூட்டு நீங்கள் சேலத்திலேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி, விருது ஜங்ஷன் இந்த ஏரியாவில் நீங்கள் வர மாதிரி இருந்தாலும் சரி, மைசூர்லேருந்து இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கனாலும் சரி, இந்த ட்ரெயின் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப கட்டணமும் ரொம்ப கம்மி தான். நீங்கள் பஸ்ஸில் நீங்கள் ஒரு ஹில்ஸ் ரூட்டில் வரதை விட, ஹில்ஸ் எல்லாம் தாண்டி நீங்கள் வந்து வரதை விட ட்ரெயினில் நீங்கள் வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப டைமிங் அதிகமானாலும் ரொம்ப வந்து வசதி ஈஸி. ஸோ அதனால் இந்த ட்ரெயினை வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்குவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதில் கொடுத்துருக்கிற தகவல் எல்லாமே வந்துட்டு indianrailinfo.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லேருந்து எடுத்து கொடுத்த ஒரு டைரக்ட் தகவல் தான் இது. அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.